மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த ஆத்திரம், கோபம். உடனே காரூனை பிடிச்சி அடிக்கல, விழுந்தார் சுஜூதுல. அல்லாஹ் தானே இருக்கான், ஆக பெரியவன் இருக்கான், அவன் தீர்ப்பு வரணும். இப்ப விழுந்தார் சுஜூதுல மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னான், மூசா இர்ஃபா ரஅஸக், தலையை தூக்குங்க. தலை தூக்குற மாதிரி இல்ல, அவ்வளவு ஆத்திரம். திரும்பியும் அல்லாஹ் சொன்னான், இர்ஃபா ரஅஸக், மூசா தலையை தூக்குங்க. தலை உயர்ற மாதிரி இல்ல, அல்லாட சல்லுக கூட தேவைப்படுது இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அல்லாஹ் சொன்னா, சரி தலையை தூக்குங்க, முரில் அருள, பூமிக்கு கட்டளை போடுங்க. நீங்க என்ன கட்டளையை போடுறீங்களோ அந்த கட்டளைக்கு பூமி கட்டுப்படும். கிடைச்சிச்சு நல்ல ஒரு சான்ஸ். எழுமினார், சொன்னார், யா அருது ஹுதீஹி, ஏ பூமியே இந்த காரூனை நீ சுழி வாங்குவாயாக. பூமி என்ன செஞ்சிச்சு, காரூண்ட 2 காலையும் ஒரு புடி. இப்ப காரூனுக்கு விளங்கி நம்மட பணம், நம்மட பலம், நம்மட பராக்கிரமம், நம்மட டாம்பீகம், நம்மட படாடோபம், நம்ம காட்டின படம் ஒன்றும் இங்க வேலைக்கு ஆகாது. நம்மளை யாரு காப்பாற்றணும்? இப்ப அவன் சிந்தனையில மூசா நபி தான் நம்மளை காப்பாற்றணும், வேற ஒத்தராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. மூசா மூசா என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து கத்த ஆரம்பிச்சிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹுதீஹி, இன்னம் சுழி வாங்கு. முழங்கால் வரைக்கும் பூமிக்குள்ள போயிடுச்சு. அவங்க கத்துறா, மூசா மூசா மூசா. மூசாவும் இல்ல, ஈசாவும் இல்ல, போவுளுக்கு இடுப்பு, நெஞ்சி, கழுத்து உள்ள போயிருச்சு. மூசா மூசா மூசா, ஆஹா உனக்கு இறக்கமே இல்லை, போ உள்ளுக்கு. முழுமையாக காரூன் பூமிக்குள் சுழிவாங்கப்பட்டான். அவன் மட்டும் இல்ல, ஒரு வாக்கும் உதவாத, தீனுக்கு செலவழிக்கப்படாத சொத்து அல்லாஹ்வுடைய பார்வையில கால் தூசியை விட மோசம். அல்லாஹ் சொல்றான், அவனையும் பூமிக்குள்ள சுழி வாங்கினோம். அவன் சொத்து, செல்வம், ஊடு, காணி எல்லாம் பூமிக்குள்ள போயிடுச்சு. இப்ப மூசா மூசாண்டு 70 தரம் கெஞ்சினானாம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட பேரை சும்மா சொல்றதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை, சம்பவம் சொல்றதுக்காக நான் சொல்றேன். அவரை போல ஒரு நபியுடைய வரலாறு நான் படிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் ஆக விருப்பமான ஒரு நபி, அவ்வளவு தைரியசாலி, அவ்வளவு வீரன், அல்லாஹ்வோட நேரடியா பேசினவர். அவருடைய வரலாறு படிச்சாலே ஒரு உற்சாகம் வரும். குர்ஆன்ல 136 இடங்கள்ல அவரோட பேர் இருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ் கேட்டானா, இரக்கமுள்ள ரஹ்மான், உலகத்துல நமக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சாலே நம்ம அவனை எப்படி பழி வாங்கலாம், அவனை எப்படி தண்டிக்கலாம். ஒத்தனை பிடிக்கல, ஒன்றுமே செய்யல, சும்மா போத்தருக்கு என்ன பிடிக்கலன்னு வைங்களே, என்ன பத்தி எல்லா இடத்தையும் தப்பா சொல்லி தெரிவான். ஒன்றும் செய்யலனா என்ன பிடிக்கல அவனுக்கு, என்ன பயம் பிடிக்கல, வேற என்ன உரமா துள்றாரு, அப்படி ஒரு சிந்தனை அவனுக்கு. அவன் யார்ட்ட கேட்டாலும் இவரை விட்டா அவங்களுக்கு ஆள் இல்லையா, வேற ஒருத்தரும் இல்லையா, ஏதாவது சொல்லிக்கிட்டு தெரிவான். அவன் நோய் அது. சகோதரர்களே, சும்மாவே ஒரு அநியாயம் செய்யாமலே இவ்வளவு அநியாயம் உலகத்துல நடக்குது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அநியாயம் செஞ்சவன், அல்லாஹ்ட கடமையை மறுத்தவன் இந்த காரூன். அல்லாஹ் கேட்டானாம், யா மூசா, யா மூசா, மா அக்லவ கல்பக், ஏன் உங்களோட உள்ளம் இவ்வளோ கடினமாக மாறிவிட்டது?